அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார் திரு ராமதாஸ். பாமக எனும் நிலை கண்ணாடி உடைக்கப்பட்டது, திரு குருவை கீழ்த்தரமாக நடத்தியதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். பாஜக கூட்டணியை முன்பே முடிவு செய்து விட்டார்கள் திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும் அப்படின்றதையும் கூறியிருக்கிறார். தான் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்திற்கு 8 உறுப்பினர்கள் மட்டுமே வந்தார்கள், அன்றே நான் செத்தே விட்டேன் அப்படின்னும் கலங்கும்படி பேசியிருக்கிறார். தவறான ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் அன்புமணி அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். குமுறும் ராமதாஸ் உடைகிறதா பாமக அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, திரு ராமதாஸ் கூறிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் திரு அன்புமணி பொருத்தமானவர் தானா? பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் பல மாநில கட்சிகளை உடைத்தது. அதில் லேட்டஸ்ட் அடிஷன் பாட்டாளி மக்கள் கட்சி. இது டைரெக்டாக பிஜேபியோட வேலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இஷ்யூ 2024 நம்ம செய்தியாளர்கள் பலருக்கும் தெரியும், இந்த அரங்கில் இருக்கக்கூடியவர்களை பலருக்கும் தெரியும். அவர்கள் அதிமுகவோடு தான் போவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அவர்கள் பாஜகவோடு ஏன் போனார்கள் என்பது அன்றைக்கே நாம் பேசினோம். இன்றைக்கு அது வெளிப்படையாக ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இட் கேம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். இன்றைக்கு அஜித் பவார் கட்சியை உடைத்தவர்கள், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியை உடைத்தவர்கள், சிவசேனாவை உடைத்தவர்கள் இன்றைக்கு பாமகவை உடைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு தான் நான் பார்க்கிறேன். 5% வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பலவீனம் அடைவது நல்லது கிடையாது. இதை நேரடியாக பாஜக அரசியலோடு தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் தன்னுடைய மகன் மீது டாக்டர் ராமதாஸ் பெரியவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான். கோர் இஷ்யூ வந்து பிஜேபியை எப்படி டீல் பண்ணுறது. 2024 அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. 26 கால்குலேஷன்ஸ் எப்படி வேணால் போகலாம். இவ்வளவும் சொல்லக்கூடிய டாக்டர் ராமதாஸ் என்டிஏல இருக்கீங்களான்னு கேட்டால் அதற்கு மழுப்பலாகத்தான் பதில் சொல்லுகிறார், அது வேறு. ஆனால் இது வந்து பிஜேபியுடனான அரசியல் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அப்பாவுக்கும் மகனுக்குமான மிகப்பெரிய பிரச்சனை என்று பார்க்கிறேன். ரெண்டாவது, பொலிட்டிக்கலாக பேசுவோம். தனிப்பட்ட முறையில் அவர் வந்து குடும்ப உறுப்பினர்களை பற்றி மருமகளும் மகனும் தன்னிடம் கேட்டது, பெத்த தாய் மீது அவர் வந்து பாட்டில் வீசினார்லாம் சொல்கிறார், அதெல்லாம் கூட நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். பொலிட்டிக்கலாக பார்க்குறோன்னா வக்ஃப் பில்லில் அந்த பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? வக்ஃப் பில்லுன்றது வந்து பிஜேபியோட கோர் அஜெண்டாவில் ஒன்று. சிஏஏ மாதிரி, 370 மாதிரி, ராம் ஜன்மபூமி மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து வக்ஃப் சட்டம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களவையில் அந்த தீர்மானத்தை மோடி அரசு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார். பாஜக தவிர அனைத்து உறுப்பினர்களும் அதை ஆதரிக்கிறார்கள், இன்க்ளூடிங் பாட்டாளி மக்கள் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஆனால் மாநிலங்களவையில் நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறினார். இவையெல்லாம் மன்னிக்க முடியாத தவறுகள், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். ஆகவே கோர் இஷ்யூவில் பிஜேபியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இஷ்யூன்னு பார்க்குறேன். என்னை பொறுத்தவரையில் வந்து மற்றும் ஒரு மாநில கட்சி பிஜேபியால் உடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணிங்கிற முடிவை திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும் எடுத்தாங்க. என் காலை பிடிச்சிட்டுலாம் அழுதாங்கலாம் திரு ராமதாஸ் சொல்றாருல. இதுல பாஜக எங்க அழுத்தம் கொடுத்திருக்கோம்? அவங்களுடைய முடிவாக இதை பார்க்க முடியாது. இல்ல, நிச்சயமா நீங்க அதை பாத்தீங்கன்னா 5% வாக்குகள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவுக்கும் பாஜக 2 பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அசெட் தான் அவங்க. அதுல எந்த சந்தேகம் வேணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிமுக, திமுக, அதிமுக, அதற்கு அடுத்தபடியாக சீமான் அவர்கள் 8% வாங்கியிருந்தாலும் கன்சிஸ்டண்டா 5% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. மாறி மாறி அவங்க ஒரு கூட்டணியில் இருந்தாலுமே வந்து அவர்கள் ஒரு தேடப்படக்கூடிய கட்சியாகத்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார்கள். 24 பேச்சுவார்த்தைகள் எந்த கட்டத்தில் நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி மீடியா பர்சன்ஸுக்கு தெரியும். இரவு 12 மணி வரைக்கும் அவங்க அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அலைன்ஸ் வந்து உறுதியாகிவிட்டது என்று நினைக்கும் பொழுது காலையில் அவங்க போய் அவங்க அந்த சம்மர் சால்ட் அந்த பல்ட்டி அடிச்சது வந்து எல்லாருக்கும் அதிகாலை. அதை இன்று அவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. திடீர்னு
காலையில் பார்த்தா பாரத் மாதா கி ஜெயின் உள்ள வந்து ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அவர் ஃபேக்சுவலி அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது டெஃபினெட்லி வந்து இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்ற அந்த ஒரு கட்சி வந்து நம்முடைய டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் விசிகா எம்பி சமீபத்தில் எழுதிய ஒரு கட்டுரையில் சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இங்கே பிஜேபி வளராமல் இருப்பதற்கு, ஆர்எஸ்எஸ் வளராமல் இருப்பதற்கான ஒரு ஷாக் அப்சர்வராக தான் இருக்குது. அது அந்த கட்சி வந்து அந்த பக்கம் போவது தமிழக அரசியலுக்கு நல்லதில்லைன்னு நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருந்தார். நான் அதனால் இந்த பிரச்சனையை வந்து நான் பிஜேபி ஆங்கிள் தான் நான் பார்க்குறேன். பாஜக சார்பு நிலையில் திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும், பாஜக எதிர்நிலையில் திரு ராமதாசும் இருப்பதாக இந்த செய்தியாளர் சந்திப்பிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளோதான். இது வந்து பிஜேபியோட வேலைன்னு தான் நான் பார்க்குறேன். திரு ரமேஷ், பாஜக மீண்டும் ஒரு மாநில கட்சியை உடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? நண்பர் மணி அவர்களுடைய கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். இது ஒரு குடும்பத்திற்குள் நடக்கிற அதிகார மோதல், அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இவ்வளவு மலினமாக ஒரு பொதுவெளியில் ஒரு தந்தையும் மகனும் மோதிக்கொண்டது என்பது இதுவரை நடந்திராது. இது முதல் பேட்டி அல்ல. அவ்வளவு பெரிய வன்னியர் சங்க மாநாட்டை 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்திய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திரண்டிருந்த தன்னுடைய சொந்தங்களுக்கு, சமுதாயத்தினருக்கு சமுதாய ரீதியாக அவர்களை கட்டமைப்பதற்கு அல்லது தேர்தல் அரசியலில் பாமகவை பலப்படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்தி கொள்ள முயன்றாரா, அதை நாம் பார்க்க வேண்டும். திரு அன்புமணியினுடைய பேச்சிலாவது ஓரளவு அது வெளிப்பட்டது. ஆனால் இவர் மகனுக்கு அட்ரஸ் செய்ய வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் அட்ரஸ் செய்கிறார். நீ 4 போனை வைத்துக்கொள், ரியல் எஸ்டேட் நடத்து, ஆனால் கட்சியில் பொறுப்பு என்பது நடக்காது கண்ணா, நடக்காது தம்பி. யாருக்கு சொல்கிறார்? எதிர உட்கார்ந்து இருக்கிறவனுக்கா? பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லிட்டு போகலாம். கட்சிக்குள் குடும்ப அதிகாரம் அது தலை தூக்கியது. அது எங்கிருந்து தொடங்குகிறது? இளைஞரணிக்கு முகுந்தனை கொண்டு வருவதிலிருந்து தொடங்குகிறது. சகோதரிகள் கொடுக்கிற நிர்பந்தம். ஆக இன்னொன்று, ஒரு அந்த எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய துவக்க புள்ளி எது என்றால் வன்னியர் சங்கம், ஆணிவேர். வன்னியர் சங்கத்தை உருவாக்கி அதன் பிறகு அதை அரசியலமைப்பாக மாற்றி அதற்கு வலிமையூட்டியதில் பெரும் பங்கு டாக்டர் ராமதாஸுக்கு, துளி பங்கு கூட அன்புமணிக்கு கிடையாது. அந்த ராமதாஸ் உருவாக்கிய மாளிகையில் சுகம் கண்டவர் அன்புமணி. ஆனால் சமீப காலமாக நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிற போது சொல்லுகிறார்கள், போகிறவர்களை எல்லாம், அன்புமணியை சந்திக்க போகிறவர்களை எல்லாம், அவருக்கு வயசாயிருச்சு, எதையாவது உளறிட்டு இருப்பாரு, இப்படிப்பட்ட கமெண்ட்டுகளை அடித்து அவரை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, நாம் செயல்பட்டு கொண்டே போகலாம். இது சில மாதங்களாக அல்லது ஓராண்டுக்கு மேலாக இது போய்கொண்டிருக்கிறது. இவர் ஒரு நியமனம் செய்கிறார், தமிழ்குமரனை கொண்டு வருகிறார், கூடாது என்கிறார். மணி சமாதானம் பேச போனால் நீ தூண்டி விட்டு கொண்டிருக்கிறாயா என்று அன்புமணி கேட்டிருக்கிறார். ஆக இது வந்து அதிகார மோதலில் நடைபெறுகிற ஒரு கட்சி பிளவை நோக்கி போகிறதே தவிர இதுல பாஜக எப்படி உள்ளே வருகிறது என்றே எனக்கு புரியவில்லை. இரண்டாவது, திரு அன்புமணிக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து கூட்டணி தொடர்பான முடிவுகள் அவர் விருப்பப்படி எடுக்கப்பட்ட கூட்டணி தொடர்பான முடிவுகளை அதிமுக எடுப்பதாக இருந்தாலும் திமுக எடுப்பதாக இருந்தாலும் வெறும் சீட்டுகளோடு பேச்சுவார்த்தைகள் நிற்பதில்லை. ராமதாசுடைய ஆதங்கம், கோபத்தை எங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும் அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணின்னு நகர்த்துறாங்க. அதுல வெற்றி கிடைச்சிருக்கு, பாமகவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, இல்ல பாமக சேர்ந்த கூட்டணிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, இல்ல அதிமுக பக்கம் போனா 6-7 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்பார்கள்னா அவர் நிச்சயமாக அதை கொடுத்திருந்தா, அன்புமணி கொடுத்திருந்தா அவர் ஒருவேளை எவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாரோ என்னவோ. இல்ல இது வந்து நிச்சயமாக கட்சி தன் கைக்குள் முழுமையாக வர வேண்டும். எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி, உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், ஓ பன்னீர்செல்வத்தையோ அவர்களோ திருமதி சசிகலா அவர்களையோ இணைத்துக் கொள்ளுகிற பேச்சே இடமில்லை என்பதில் தீர்மானமாக இருக்கிறாரோ, அங்கே என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? பார்ட்டி ஷுட் பி அண்டர் மை கண்ட்ரோல், வெதர் இட் இஸ், அதாவது அது தோல்வியை தழுவுகிறதோ வெற்றி பெறுகிறதோ அது அவருக்கு 2ஆம் பட்சமாகிவிட்டது இப்போது. அதை போல அன்புமணி கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அதிகாரம் தன் கைக்குள் இருக்க வேண்டும். நான் அதற்கு ஒரு சூசகமாக ஒன்று சொன்னேன், தேர்தல் சீட்டுகளோடு அந்த பேச்சுவார்த்தைகள் நிற்பதில்லை, அதையும் தாண்டி. ஆகவே அவையெல்லாம் தன் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் குடும்பத்தில் இன்னொரு ஆளை கொண்டு வர்றார். கலைஞர் சமாளித்தது வேற, குடும்பத்தில் நிறைய பவர் சென்டர் கொண்டு வந்தார். அது குறித்து அவருடைய நெருங்கிய நண்பரான எங்களுடைய நிறுவி ஆசிரியர் கூட அவரோடையே உரையாடி இருக்கிறார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு ஆங்கிள்லையும் நான் சொல்றேன், பாரதிய ஜனதாவுடைய கணக்கே என்னவாக இருந்தது?
பாமக, தேமுதிக எல்லோரையும் தங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் மொத்தமாக என்டிஏவுக்கு இவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களெல்லாம் என்டிஏவில் எக்ஸிஸ்டிங் பார்ட்னராக இருந்தவர்கள், அதிமுக இல்லை. ஆகவே நீங்கள் 140, நாங்கள் 94, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இல்லை 100 என்கிற அளவுக்கு பாரதிய ஜனதாவினுடைய இலக்கு அல்லது திட்டம் என்பது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆகவே இது பாரதிய ஜனதாவும் சேர்ந்து சந்திக்கிற பின்னடைவு. பாரதிய ஜனதாவுக்கு பாமகவை பிளவுபடுத்தி ஆக வேண்டியதில்லை. பாஜக காலூன்றுவதற்கு அதிமுகவையோ திமுகவையோ பிளவுபடுத்துகிறார்கள் என்றால் அதுல ஒரு இலக்கு இருக்கிறது. திரு அன்புமணி மீதான மருத்துவக் கல்லூரி வழக்கு இருக்கு, சிபிஐ கூறப்படுகிறது. அந்த வழக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணின்னு திரு அன்புமணி அவர்கள் அந்த வழக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினாலும் விரும்பி இருக்கலாம், மந்திரி பதவி கற்பனையிலும் விரும்பி இருக்கலாம். அந்த வழக்கை காரணம் காட்டி தாமதப்படுத்தப்பட்டதாகவும் பேச்சு இருந்தது. ஆனால் இது ஒரு குடும்ப சண்டையின் நீட்சி. குடும்பத்தில் யாருக்கு அதிகாரம், யாருடைய செல்வாக்கு, அவர் அதானே சார் இப்ப சொல்றாரு. இது நான் உருவாக்கிய கட்சி, அந்த மேடையிலே சொன்னாரு, நான் வச்சதுதான் சட்டம், விரும்பாதவர்கள் வெளியேறலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து வன்னியர் சங்கத்தில் சொன்னாரு. திரு மணி, அதிகார சண்டையாக பார்க்க முடியாதா? 95,000 கிராமங்கள்ல பஸ்ஸில் போய் நிற்க கூட இடம் இருக்காது, இரவு பகலாக போய் நான் வளர்த்த கட்சி அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு. தமிழ்குமரனை கொண்டு வரும்போது அவர் பொதுக்குழுக்கெல்லாம் வரக்கூடாது, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கே வரக்கூடாதுன்னு திரு அன்புமணி சொன்னார். 2 மாதங்கள் கழித்து திரு தமிழ்குமரன் ராஜினாமா செய்கிற வரைக்கும் அன்புமணி அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னார். திரு முகுந்தன் நியமனத்தை ஏற்றுக்கலை திரு அன்புமணின்னு சொல்றார். மேடை நாகரிகம் தெரியலைன்னு சொல்றார். அன்புமணியுடைய அம்மாவுக்கும் அன்புமணிக்கும் நடந்த உரையாடல்ல, உன்னுடைய 2வது மகளை முகுந்தன் பொறுப்புக்கு கொண்டு வந்திருந்தா நீ அமைதியாக தானே இருந்திருப்ப அப்படின்னு திரு ராமதாஸுடைய மனைவி சொன்னதாகவும், அதுக்கு திரு அன்புமணி பாட்டில் எடுத்து வீசியதாகவும் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றார். இது எல்லாமே குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார சண்டையாக, பதவி சண்டையாக தெரியலையா? அது முழுக்க முழுக்க பாஜக இல்ல நான் முழுக்க பாஜகன்னு சொல்லல. உள்ளுக்குள்ள அந்த இன்னர் பிக்கரிங்ஸ் இருக்குது, அப்பா மகன் மோதல் இருக்குது, ஃபேமிலி உள்ள வந்து நிறைய அதிகார மையங்கள் வந்துட்டாங்க. அவரால் வந்து இப்போ டாக்டரால் பெரியவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, வயதாகி விட்டது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது, அது வந்து இதுக்கான ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் உந்தி தள்ளி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இது முழுக்க வந்து பிஜேபியால் இன்ஜினியர் பண்ணப்பட்டதுன்னு அப்படி சொல்லலை நான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபாய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த பல்வேறு அதிகார மையங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டின்றது வந்து அப்பா மகன் நிற்குது. இன்றைக்கி வந்து மெல்ல மகனோட கை வந்து இன்றைக்கி ஓங்குது. நீங்கள் இதில் நான் அந்த லாஸ்ட் இயர் மக்களவை தேர்தலின் பொழுது அவர்கள் எடுத்த 11th ஹவரில் எடுத்த டிசிஷனையும், பிஜேபியோட கோர் இஷ்யூஸ் வரும்பொழுது அந்த பார்ட்டி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டையும் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். அதில் ஒன்றை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. சொல்லுங்க. திரு ராமதாஸுக்கும் திரு அன்புமணிக்கும் இடையே இயல்பாக இயற்கையாக நடந்த சண்டையை பாஜக பயன்படுத்திக்குது அப்படின்னு பார்க்கணுமா? சண்டையவே செயற்கையாக உருவாக்குறாங்க? இல்ல சண்டையை செயற்கையாக பிஜேபி உருவாக்கல, அது ரொம்ப தவறான வாதம். நான் அப்படி சொல்லவும் இல்லை. நான் ஆல்ரெடி அதனால தான் நான் சொல்றேன், ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள ஒரு அதிகார மையங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த அக்யூட் பொலிட்டிக்கல் பல்ஸ் தெரியும் அவருக்கு, வந்து அந்த அக்யூமெண்ட் வாங்க, அது அவருக்கு துல்லியமாக தெரியும். அவருடைய வயதின் காரணமாக கூட இருக்கலாம், அவருக்கு அந்த ஒரு ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு. துரதிருஷ்டவசமாக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு அது இல்லைன்றது தான் உதாரணம். யாராவது போய் 11th ஹவரில் தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு சொல்லும். அந்த நேரத்தில் போய் யாராவது 10 வருஷம் பவரில் இருந்த ஒரு கட்சியோட போய் கூட்டணி சேருவாங்களா? என்ன நிர்பந்தம்? அது நல்லா தெரியுங்க. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தான் நிர்பந்தம் இல்லாம இதெல்லாம் வெளிப்படையா அவர் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு சொல்லிட்டார்ல, அவர் தன்னுடைய மகனும் ஒரு காலை பிடிச்சுன்னு கெஞ்சினாங்கன்னு அவர் சொல்றாரு. ஐ திங்க் இது ரொம்ப சேட். இது வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலத்தில் சொன்னா வாஷிங் தர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக். அதனால அதை பத்தி நான் வந்து பேசக்கூட விரும்பல. அதை தாண்டி இந்த விவாதம் போகணும். இது அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகார குடும்பத்துக்குள்ள இருக்க அந்த பிரச்சனையில எக்ஸ்டர்னலா வரும் பொழுது பிரச்சனை வேற மாதிரி. இது ஒன்றும் திமுக அண்ணா திமுக மாதிரியான பெரிய கட்சி கிடையாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதை உடைச்சா கூட லாபம் பாஜகவுக்கு. அதிமுக திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி உருவாக்கி உடைச்சா கூட ஆல்ரெடி 5% ஓட்டு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி, அதை உடைச்சு என்ன இல்ல லாபம் இருக்கு அப்படின்னு இல்ல. ரமேஷ் சொல்றதுல தவறு, நான் அதை வேறுபடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிய ஒரு கூட்டத்தில் நம்முடைய வன்னிய இளைஞர்கள் அதிகமாக பிஜேபி பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பேச்சு பேசினார். அது உண்மை. ஆக்சுவலாக வந்து இந்த சுயசாதி பெருமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எப்பயுமே பிஜேபியை நோக்கி போவது என்பது ரொம்ப இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று.
அப்படி அவங்க போகாம இருக்காங்கன்னா வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னா அவர் ஒரு விதத்துல ஒரு ஷாக் அப்சர்வரா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து அந்த ஒரு 4 to 5% வந்து நீங்க அந்த பக்கம் பிஜேபி பக்கம் நகருது அப்படின்னா வந்து பிஜேபிக்கு அது லாபம். ஆல்ரெடி அவங்களுக்கு அரௌண்ட் 10% பிஜேபிக்கு ஓட் பேங்க் இருக்குது. 8 to 10% வச்சுக்கோங்களேன். +5ன்றது 15%. ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு 28%, 30% தேவை. பிஜேபிக்கு 15% ப்ளஸ் இருந்ததுனாலே இப்போ இருக்கக்கூடிய டெல்லியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து பெரிய அளவில் ப்ளே பண்ணுவாங்க. வேற எந்த கட்சிகிட்ட இருந்தும் இவ்வளவு மேஜர் போர்ஷனை கொண்டு வர முடியாது. இந்த 5% அவங்க திமுக உடைக்கலாம், லாபம் அண்ணா திமுக உடைக்கலாம். ஐம் சாரி, தவறான உடைக்க முடியாது. அந்த கட்சிகளுக்குள்ள இருக்க நிலைமை வேற. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அது டேஞ்சரஸ்ன்றதுக்கும், இன்டர்னலா மட்டும் இருந்ததுன்னா சால்வ் ஆயிடுன்றதுக்கும் 2014 ஜனவரி கலைஞர் வந்து மதியம் ஒரு பிரஸ் மீட் வச்சார். எல்லாருக்கும் தெரியும். அழகிரி அவர்கள் வந்து ஸ்டாலினை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கலைஞர் அழுதார். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். குடும்பாவியெல்லாம் கூட கொளுத்துனாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை டை டவுன் ஆச்சு. குடும்ப பிரச்சனை. ஏன்னா அது முழுக்க குடும்ப பிரச்சனை. இங்க வந்து அது மட்டும் அல்ல, இங்க எக்ஸ்டர்னலா விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், இது அப்படி கூட புரிஞ்சுக்கலாமா? அது குடும்ப பிரச்சனையாக மட்டுமே முடிஞ்சிருச்சு. வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை பயன்படுத்தி கலைஞர் காலத்துக்கு பிறகு என்னாச்சு? பார்ட்டி அண்டர் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலின். அந்த மாதிரியான ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை வந்து ஏன் வந்து உங்களால எங்க டாக்டர் ராமதாஸால மகனுக்கு கடத்த முடியல, மகனாலையும் அசெட் பண்ண முடியல? மறந்துடாதீங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பக்கம் RSS பிஜேபி பக்கம் வந்து அவர்கள் இந்துத்துவமயமாய் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் அமைப்பு இந்துத்துவமயமாய் கொண்டிருக்கிறது, அவர்கள் மத்தியில் அது அதிகமா பரவுதுன்னு அவர் சொன்னது வந்து ஃபேக்சுவலி ரொம்ப கரெக்ட். அதுதான் மையப்புள்ளி. அந்த பின்புலத்திலிருந்தும் நீங்க இந்த பிரச்சனையை பார்க்கணும். ரவீந்திரன், குடும்ப பிரச்சனையாக இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள செட்டில் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனையோட சேர்த்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் கூட வருகிறதுனால இது ஒரு செட்டில் டவுன் ஆகுமா, இல்ல ஒரு பிளவை நோக்கி போவதற்கான அறிகுறிகள்லாம் தெரியுதா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருதுங்கிறதோட இவங்க அதை தங்களோட இதற்காக அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். யாரு? தந்தையும் மகனும். அது சூழ்நிலைக்கு தக்கன. ஏன்னா நான் பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறேன், நான் நினைச்சா இடி அனுப்ப முடியுங்கிற அளவு கூட அவங்க பிஜேபி மட்டுமில்லை, பிஜேபியின் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அதை பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் அங்கங்கே அரசல் புரசலா செய்திகள் வரத்தான் செய்யுது. அப்போ அந்த அதிகாரத்தை நானும் பயன்படுத்தி கொடுங்கிறதையே பிஜேபியோட நெருக்கத்தை கூட பலரும் காட்டுறாங்க. அன்புமணியை பயன்படுத்திக்கிறாரா? ஆப்வியஸா அதுல நெருக்கமா பிஜேபி கூட இருக்கிறது. இடி ரைடு வந்து ராமதாஸுக்கு எதிராவா? ராமதாஸுக்கு எதிராக யாரோ அந்த இதுக்குள்ள அவர் பிஜேபி கூட நெருக்கமா இருக்கிறவங்க பிஜேபிக்கு அதிகாரத்தை எங்களாலையும் பயன்படுத்த முடியுங்கிறத பொது வெளியில தோற்றத்தை கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிறதான் தகவல்கள் வருது. மணி சொன்ன இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, திமுக பிரைமரி ஃபோர்ஸ்ல உள்ள சக்சஷனுங்கிறது வேற, இது சபார்டினேட் ஃபோர்ஸ்னு சொல்லும் போது கூட்டணி விஷயத்திலே மாறுபட்டு நின்னாலே அந்த கட்சிக்குள்ள 2 தலைவர்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கூட்டம் சேரும். எப்படியும் இந்த கூட்டணியில ஒருத்தர் வந்து அவரை என்கரேஜ் பண்ணினா கூட அது வர முடியும். சோ இந்த உதாரணத்தை அவர் விசிகாவுக்கு சொல்லல, விசிகா சொல்ல திமுக தான் சொல்றேன். இல்ல, திமுகவுக்கு சொன்ன பாமகவுக்கு சொன்ன உதாரணத்தை அவர் விசிகாவுக்கு சொல்லல. விசிகாவை உடைச்சிட முடியும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா இருக்கிற பாஜகன்னு அவர் சொல்லல. பாமகவை ஏன் சொல்றாருன்னா அது ஒரு சாதிய அடிப்படையிலான சாதிய உணர்வோடு கட்டமைக்கப்பட்ட உண்மைதான். காஸ்ட் இந்து கான்ஷியஸ்னஸ் இஸ் கப்புல்ட் வித் காஸ்ட் கான்ஷியஸ் ராமதாஸ். எஸ், அந்த ஜாதிய பெருமிதம் இருக்கும்போது, ஜாதி அரசியல் தோக்கும் போது அது பெருமையான மதத்துக்குள்ள தான் போகும். அதுதான் புதுச்சேரியில நடந்தது. புதுச்சேரியில் அவங்க வந்து இன்னைக்கு ப்ரோ வன்னியர் பண்ணியே சீஃப் மினிஸ்டர் வன்னியர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் வன்னியர், அமைச்சர்கள் பெரிய அளவில் வன்னியர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு வேக்குமா பயன்படுத்தி நாராயணசாமிக்கு எதிரான ஒரு அரசியல் அந்த பெருமிதத்தையும் பயன்படுத்தி அவங்க இன்ரோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வடதமிழத்தில் இன்ரோட் பண்ணதுக்கு தான் மந்திரமாலை போன்ற இதுகளை எடுக்கும் போது அதை தடுத்து நிறுத்தியவரும் டாக்டர் ராமதாஸ் தான். மந்திரமாலைங்கிற இது வன்னியர் சமூகத்தோட தொடர்புடையது, அக்னியில் பிறந்தவர்கள்ங்கிற அந்த இதுல அவங்க தேர் பிலீஃப், அந்த பிலீஃப்ல கொண்டவங்க. அது இந்துத்துவ பிலீஃபோட அந்த அந்த சொல்ல மாதிரி அந்த ஸ்ட்ரேட்டா அது தொடர்போட இருக்கணும் போது வந்து இவங்க வந்து ஈஸி டார்கெட்னு நினைக்கிறது. இடைவெளி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தானே போகுது. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான இடைவெளி குறையிற மாதிரி தெரியலையே. இது ஃபெயிலியர்ல இருக்கனால தான் இந்த இடைவெளி அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். வெற்றின்னு சொல்லணும்னா அந்த வெற்றிக்குள்ள எல்லாரும் போயிருவாங்க. குடும்ப பிரச்சனைனா பேசி தீர்வு கண்ட முடியும், குடும்பத்துக்குள்ள இருக்கிற நபர்கள் அதை தீர்த்தர முடியும். அதுல வேற ஏதோ ஒரு வெளி அழுத்தம் இருக்கிறதுனால தான் அந்த இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கா? வெளி அழுத்தம் வந்து ஸ்பிளிட் பண்ணுங்கிற நோக்கத்துல யாரும் அழுத்தம் கொடுக்கல. வெளி அழுத்தத்தை இங்க இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க உள்ளுக்குள்ள
சண்டை போடுறவங்க. அதுதான் யதார்த்த உண்மை. இன்னொன்னு அதிமுகவா பாஜகவாங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள நான் வேறுபடுறேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஸ்ரூடு லீடர். ஜெயலலிதா 1999ஆம் ஆண்டு ஐயா மூப்பனார் அகாமடேட் பண்ணியிருக்கலாம். பண்ணுனா அவர் 2001 காமராஜ் ஆட்சின்னு போயிடுவார். 2009 கேப்டன் விஜயகாந்த் அகாமடேட் பண்ணியிருக்கலாம். பண்ணுனா அவர் 11 நானே ஆட்சி அமைப்புன்னு போயிடுவார். அதே மாதிரி 2014 ஒரு மக்களை உறுப்பினர் கிடைச்ச அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, இந்த வெற்றியில அவங்க சட்டமன்றத்துக்கு போனாங்க. அதே தன்மையில 2024 அதிமுக ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்து இவர் சொல்றது மாதிரி பாமக 3 இல்ல 2 சீட்டு ஜெயித்தா கூட அந்த வெற்றியில கட்சியை வளர்க்கறதுக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை, ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்கள் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில அன்புமணியை சிஎம்மா சொல்லி அவங்க களத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த இடத்து தான் டெலிபரேட்டா ஜெயலலிதா அம்மையார் மூப்பனாரை 99 டீல் பண்ணது மாதிரி, விஜயகாந்த் 2009 டீல் பண்ண மாதிரி டாக்டர் ராமதாஸை எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதிமுக பாமக வேணான்னு சொன்னிச்சு, பாமக அதிமுக வேணான்னு சொன்னிச்சா 24 அதுல அதிமுக சைடு சரியான ஆஃபர் இல்ல. என்ன சார் நைட்டு வரைக்கும் பேசுறாங்க, விடிய காலையில நமக்கு தெரியும் தைலாபுரத்துல கூட்டணி பேச்சு. அப்ப கூட நான் சொன்னேன் கார்த்திகேயன் இங்க தான் வருங்கிற சொன்ன இருக்கட்டு. பட் அதற்கு ரீசன் என்னன்னா சரியான ஆஃபர் இல்லங்கிறதா. நான் குறிப்பா அதுல என்ன சிவி சண்முகம் போனாரு, 2 முறை 3 முறை போனாரு, பேசினாருன்னு நம்மளே பேசியிருக்கோம். அது எல்லாமே சரிதான். இங்க வட தமிழகத்துல செல்வாக்கே இல்லாத பாஜக, எதிர்ப்பு ஓட்டுகள் எக்கச்சக்கம் உள்ள பாஜக கிட்ட 19 7+1 வாங்கினார். அந்த கூட்டணியில பாஜக 5 தான் நின்னாங்க. அந்த பாஜக 13+4 23 தாமரை நிக்குது. இவர் 10 சீட்டு செல்வாக்கு இல்லாத வடதமிழத்தில் செல்வாக்கு இல்லாத பாஜக கிட்ட வெறும் 10 சீட்டுக்குள்ள எப்படி நீங்க ஆனீங்க? நாங்க கூட 13 சீட்டாவது வந்திருக்கணும். அப்ப ஏடிஎம் கிட்ட இருந்து உங்களுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்னும் உண்மையான ஜென்யூன் ஆஃபர் கிடைக்கல உங்களுக்கு. அந்த ஆஃபர் கிடைச்சு நீங்க ஜெயித்தீங்கன்னா 26ல நீங்க சிஎம் கேண்டிடேட்டா போவீங்கன்னு ஏடிஎம்கே வெளியே தோற்றத்தை கொடுத்து. எப்படி ராமதாஸ் சொல்றாரு அதிமுகவோட போயிருந்தா 6-7 தொகுதிகள் கிடைச்சிருக்குன்னு எப்படி சொல்றாரு? இப்போ அவர் சொல்றாரு அதிமுக கூட போய் 2009 ஜெயலலிதா அம்மையார் கூட போய் 0 19 மாநில உரிமைன்னு அமித்ஷாவே தூர தள்ளிக்கிட்டு, எஸ் அமித்ஷாவே தள்ளிக்கிட்டு சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு 19 இதே அதிமுக 0 தான். அவர் சொல்றது யூகம், நான் சொல்றேன் அரித்மெட்டிக்கலி கரெக்ட். போலரைசேஷன்ல 19-9 நிலைமை கூட வந்திருக்கலாம். பாஜகவோட இருந்ததுதான் சரி இல்ல, பாஜகவோட இருந்ததுல அவங்க சீட்டு வெற்றி பெறும் நினைச்சாங்க. அதுல 10.5 அன்பழகனுக்கு ஆர்கனைசிங் கெபாசிட்டியிலும் தர்மபுரியில வெள்ளூர்ல டெபாசிட் இழக்கிற மாதிரி டெபாசிட் இழக்க வேண்டிய அதிமுக தர்மபுரியில 23% வாக்கெடுத்து பாமகவோட கோர் ஓட்ட அன்பழகம் பிரிச்சதுல தோத்துட்டாங்க. அதுதான் இவ்வளவு செட்பேக்கு காரணம். இன்னும் சொல்ல போனா அதுல 3 செக்மெண்ட் லீட் பண்ணிருக்காங்க. பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், தர்மபுரி. அதிமுக பாஜக எல்லாம் நின்று லீட் பண்ணது 5 செக்மெண்ட் தான். இதைத்தான் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு. தனிச்சு நின்று 4 ஜெயித்திருக்கோம், கூட்டணியில் 5 தான் சொன்னா அன்னைக்கு பேசினதுல இருந்து இன்னைக்கு மாத்தி பேசுறாரு டாக்டர் ராமதாஸ். திருமிகு லட்சுமி, இது பதவிக்காக நடக்கக்கூடிய அதிகார சண்டையா இல்ல கூட்டணிக்காக நடக்கக்கூடிய சண்டையா? இது அதிகார சண்டை இல்ல, அதிகார சண்டை அரசியல், உள்ளுக்கு அரசியல் இல்லாமல் இல்ல, எல்லாமே அதாவது கலந்தது தான். ஆனா இதுல பொலிட்டிக்கல் ரீசன் ரொம்ப அதிகமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைனா இதுக்கு முன்னால குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் இல்லாமல் இல்லை, எல்லா குடும்பத்திலையும் சிக்கல் இருக்கும். அதுவும் பவர்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியா இருந்ததுன்னா இன்னும் அதிகமான சிக்கல்கள் இருக்கும். அதை எப்படியும் 4 செவத்துக்குள்ள பேசிப்பாங்க. இல்ல பொதுவெளியில வந்தா கூட ஒரு தடவையோ 2 தடவையோ வெளியில அதுக்கு பிறகு அது ஒரு பேசு பொருளாக மாறாமல் பார்த்துப்பாங்க. இங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார சண்டையை தாண்டி இதுல அழுத்தம், வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தம், அதுவும் அரசியல் ரீதியாக வந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம பேசும்போதே 2024 பிஜேபி கூட தான் கூட்டணிக்கு போகணும்னு 2 பேரும் என்னுடைய 2 கால்களை பிடிச்சு அழுதாங்க. அதுல இன்னொரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோம், எனக்கு நீங்க கொள்ளி வைக்க வேண்டி வரும் அப்படின்னு அன்புமணி சொன்னார். ஒத்துக்கலனா அப்படின்னு திரு அன்புமணி சொன்னதாக சொல்றார். உயிர் பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்தம் இருந்திருக்கா? இந்த நிர்பந்தம் எங்க இருந்து வரும்? அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எல்லாரும் ஈஸியா மறந்துட்டோமான்னு தோணுது. எனக்கு நீங்க தான் கொள்ளி வைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்றாரு. இன்னொன்னு நாங்க 2019 டெல்லிக்கு போயிட்டு முடிச்சுட்டு சென்னைக்கு ஜிகே மணி, நான், அன்புமணி 3 பேரும் ஃப்ளைட் ஏற போகிறோம்.
ஃப்ளைட்டில் ஏற வரோம். அதுக்கு வந்த பிறகு என்கிட்ட வந்து அவர் சொன்னார், இனிமேல் கட்சியை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நான் 2 சொட்டு கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அங்கே 6 வருஷத்துக்கு முன்னால் மோடியினுடைய பதவியேற்புக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. டெல்லிக்கு போயிட்டு ஃப்ளைட் ஏறும்போதே அன்புமணிக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம், அரசியல் காரணம் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் தொடர்பு இல்லாமல் இல்லை. நம்ம வந்து முற்றிலுமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. நேரடியாக பிஜேபிக்கு இதில் தொடர்பு இருக்குன்றதை நம்ம குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்றதுல நம்ம அப்படி வந்து இன்டர்பிரட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, இந்த வன்னியர் சங்க வாக்குகள் அதாவது வன்னியர் வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 5% தானே வாக்கு இருக்கு. இதை வந்து ஏன் பிஜேபி குறிவைக்கணுன்ற கேள்வி வரலாம். இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பர் கேஸ்ட் ஹிந்துஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுலேயும் பிசி எம்பிசி இந்த பகுதி, இந்த இதில் வரையறைக்குள்ள வரக்கூடிய இந்த இந்துக்களினுடைய வாக்குகளை டேப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக, அதாவது 2014க்கு பிறகு இருந்து இங்கே வந்து ரொம்ப சீரியஸாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. வன்னியர் வாக்குகள் தமிழ்நாட்டில் பிஎம்கேக்கு வந்து 5%-லிருந்து 6% தான் வருது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 13% வாக்குகள் இந்த பகுதியில் மட்டும், அதாவது நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும் இருக்குது. அப்போ இந்த 13% வாக்குகளில் 5-லிருந்து 6% வாக்குகள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படியே மாறுதுன்னா அது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாது, அல்லது தமிழ்நாட்டில் அவங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய சூழலில் இந்த வன்னியர் வாக்குகள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதனால தான் பிஜேபி இதுக்கு பின்னால இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இன்னொன்று வந்து ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அன்புமணியினுடைய ஃபியூச்சர், அதாவது அவருக்கு அடுத்தடுத்து அவருக்குடைய அரசியலை வந்து பெரிய அளவில் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னைக்கு நான் ஒரு 2-3 பேர்கிட்ட, அதாவது அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட பேசின போது அன்புமணி அவர்கள் வெளியில வந்து இதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல போறது கிடையாது. அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையும் மூத்த உறுப்பினர்களையும் எல்லாரையுமே சந்திக்க போறார், மீட்டிங்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்புமணி வந்து இதுக்கு சைலன்ஸை தான் ஒரு பதிலாக கொடுக்குறார். இப்போ கட்சி வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பார்ட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் படி அவர் தான் இப்போ வந்து தலைவர். கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய இடம் இல்லை. இப்போ பார்ட்டியோட ஃபியூச்சர் அப்படின்னா அன்புமணி கிட்ட இருந்தாலும் இனிமேல் வந்து அன்புமணி எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி எடுக்கக்கூடிய முடிவுகளோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தே இருக்கும் அப்படின்றது தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த செயல் தலைவருங்கிற பதவி இறக்கம் அது அப்படிங்கிறதெல்லாம் அன்புமணியுடைய பவரை ஒன்றும் குறைச்சிடலையா? அது இல்ல, நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இவர் பேர்ல தான் இருக்கு, அதாவது இவர் தான் தலைவர்ன்ற பேர்ல தான் இருக்கு. இன்னும் ஒர்க்கிங் பிரசிடென்ட் இவர் அப்படின்ற அந்த மாற்றம் வந்து அதுல முழுமையா இன்னும் வந்து லீகலா இன்னும் வரல. அப்ப இப்ப வரைக்கும் அன்புமணியினுடைய கண்ட்ரோல்ல தான் பார்ட்டி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்குமரனை கொண்டு வரதுக்கு அவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, முகுந்தனை கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, தன்னுடைய மனைவிக்கு மக்களவையில போட்டியிடுவதற்கு சீட்டு வாங்கி கொடுக்கிறாரு. மகள்கள் சித்திரை பௌர்ணமி மாநாட்டில் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற அதிகார சண்டையாகவும் தெரியலையா? அதுல இல்ல, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார சண்டை அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அதையும் நான் ஆரம்பத்துல சொன்னேன், குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடியதான். ஆனால் இதுக்கு வந்து வெளியிலிருந்து ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, அதுவும் அரசியல் ரீதியாக ரொம்ப உயிர் பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனாலதான் இந்த சண்டை வந்து வெளியில வந்துருச்சு. இன்னைக்கு பேசினது, அதாவது ராமதாசனுடைய ஒவ்வொரு அறிக்கையும் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டு காலமாக நம்ம ஒரு இஷ்யூவை வந்து இப்போ கூட வக்ஃப் பில்லை பற்றி நம்ம மணி சொன்னார். அப்போ வக்ஃப் பில்லுக்கு வந்து அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா முழுமையாக அந்த இஷ்யூ யாருமே, அதாவது ஒரு லேமேனாக இருந்தால் கூட அவருடைய அறிக்கையில் வந்து அந்த இஷ்யூ என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஏன் வந்து அதை எதிர்க்கணுமா அதை ஆதரிக்கணுமா அப்படின்றதுக்கான எல்லா விளக்கங்களும், அதாவது டேட்டாவோட பர்ஃபெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒவ்வொரு முறையும் அறிக்கை இருக்கும். அது பாமகவிலிருந்து வரக்கூடிய எல்லா அறிக்கைகளும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஆமா, அதுல வந்து அவர் அந்த தொண்டர்களுடைய எல்லா கடிதங்களையும் வாசிக்க சொல்றாரு. அந்த கடிதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு நேரமும் அவர் கண்கலங்குற மாதிரி தான் இருந்தது. அப்ப வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைய யாரோ வெளியிலிருந்து வந்த அழுத்தத்தினால, அதிலும் அரசியல் அழுத்தம், இன்னும் திரும்பவும் சொல்றேன் உயிர் பயம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால
கட்சி இந்த அளவுக்கு போயிருச்சு, குடும்பத்துக்குள்ளும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியும். திரு ரமேஷ், உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கான கூட்டணி அந்த அடுத்த உயிர் பயம்னு யாருக்கு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ராமதாஸுக்கு உயிர் பயமா? என்ன கதர்னது அன்புமணி. அன்புமணிக்கு வந்து எனக்கு கொள்ளி வைக்க, நான் உங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு பயலா நீங்க எனக்கு கொள்ளி வைக்கிற நிலைமை ஏற்படுத்திடாதீங்க. ஆகவே இந்த கூட்டணி அதான் இது வந்து ஒருத்தர் வந்து எமோஷனல் பிளாக்மெயில். அவர் கமிட் ஆயிட்டாரு. இந்த சில விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராக சிலரோடு தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டுவதை பொது வெளியில் சொல்லுவது நாகரிகமாக இருக்காது. திரு ராமதாஸ் அவர்கள் அதிமுக தரப்புக்கு அன்று அதிகாலையிலேயே தெரிவித்து விட்டார் தான் எடுத்த முடிவு பற்றி. அதாவது தன் மீது இப்படி ஒரு முடிவு திணிக்கப்படுவது பற்றியும், குறிப்பாக இந்த சம்பவம் உட்பட தன்னிடம் இருவரும் இரு கால்களை பிடித்து கொண்டு மன்றாடியது உட்பட இனி என் கையில் எதுவும் இல்லை, ஐ எம் சாரி என்று மிக முக்கியமானவரிடம் தொலைபேசியிலே தெரிவித்து விட்டார் அதிகாலையில். ஆகவே அவர் எதுவும் வந்து இன்றைக்கு சொல்லுவதில் எதுவும் பொய் இல்லை. இல்ல அன்புமணியும் சௌமியாவுமே எடுத்த தனிப்பட்ட முடிவுகளா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா அவங்க கொள்ளி வைக்க வேண்டியது இருக்குன்ற வார்த்தையை அவங்க இதெல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில். அதாவது நீங்க வந்து நான் என்ன அளவில் கமிட் ஆனார்லாம் நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, ஐ வாண்ட் டு டிஃபர் வித் ஆன் ஒன் பாயிண்ட் வித் லக்ஷ்மி அவங்களோட சகோதரியோட. என்னன்னா, அன்புமணி ஏதோ பெரிய ஸ்ட்ரெங்த்தில் இருக்க மாதிரி இந்த சண்டையிலேயே பாமக சிக்கி சின்னாபின்னு ஆகி போச்சு. தே ஹவ் லாஸ்ட் தர் பார்கெனிங் பவர் நவ். எந்த பக்கமும் போய் வலிமையாலாம் பேச முடியாது. அப்பா ஒரு அறிக்கை விட்டாருன்னா என்ன ஆகும்? அவர்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சக்தியோ பெரிய சக்தியோ சிம்பல் இருக்குமா? இவ்வளவு பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டீர்கள்ங்கிற இடத்துக்கு தான் நீங்க கொண்டு வரீங்க. இல்ல நான் வந்து இருங்க, அதனால இது பிஜேபி தகராறுலே இல்ல. அப்பாவும் பையனும் அதிகாரத்துக்கு அடிச்சுக்கிட்டு அன்புமணியோட அரசியல் எதிர்காலமே வாஷ் அவுட்ன்ற இதை விட பெரிய வார்த்தை ஒண்ணும் இல்ல. அவருடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறதே வாஷ் அவுட்னு அவங்க சொல்லியாச்சு. கட்சி இருக்கு, அவர்கிட்ட தான் பவர் இருக்கு. எதுவும் கிடையாது. யார் பேச போறா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால அவர் கையில தானே இருக்கு. இருங்க, நீங்க வந்து இப்போ இருக்கிற ராஜ்யசபால கூட அவங்களுடைய கிளைம் போயிடுச்சா இல்லையா? இன்னைக்கு நடந்த சண்டையில எங்க அன்புமணியை நம்பி கொடுத்துருவாரா? அவங்கள எடப்பாடி கொடுத்துருவாரா? அன்புமணி ஒத்துக்கிட்டா கொடுப்பாருன்னு மீடியால ஒரு தியரி ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒத்துக்கிட்டா கொடுப்பாரா கொடுக்கலான்றது ரெண்டாம் பட்சம். இப்ப என்னன்றது இனிமே யோசிப்பாங்க. இந்த கட்சியினுடைய லைஃப் என்ன? அதாவது லைஃப் என்னன்னா ரெண்டா உடைய போதா? அப்ப பாமக அவரு என்ன புதுசா பண்ண போறாரு? ஆயிரத்துக்கு சிக்கல் இருக்கு. இல்ல அதுதானே எக்ஸ்பெக்டேஷன். அதாவது அவங்களே அதை செஞ்சுக்கல, அவங்களே தான் செஞ்சுக்கிட்டாங்க. வேற யாரும் வந்து செஞ்சாங்க? ரெண்டு பேரும் அடிச்சிங்கன்னு யாராவது பின்னாடி வந்து தூண்டி விட்டாங்க. இங்க தான் சார் டிஃபரன்ஸ். அவங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன். சார் இருங்க சார், இவர் வந்து அன்புமணி பண்ண விஷயமாகட்டும், டேபிள்ல மைக்கு தூக்கி போட்டதாகட்டும், நடத்துங்க அப்படின்னு காலாட்டிட்டு இருந்ததாகட்டும், அதே மாதிரி அந்த நான் சொல்றது வன்னியர் சங்க மாநாட்டில் தொடங்குறது. அதுக்கு முன்னாடி முகுந்தன் அனௌன்ஸ் பண்ணது அவரை ஏத்துக்க முடியாது. அவர் எப்ப வந்தார்? 6 வருஷத்திற்கு முன்பே நான் கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு திரு அன்புமணி சொன்னாரு. நான் கண் கலங்கினேன், எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மன வருத்தத்தோட நான் தைலாபுரம் போயிட்டேன். நிச்சயமா சார், யாருடைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அப்புறம் அது தொடங்குதுலாம் கேட்டாங்க. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன், அவரு சில செய்கைகள் செஞ்சிருக்கார். அன்புமணி செய்யாம இது ஒரு அவுட்பர்ஸ்ட் இல்ல. நேரடியாகவும் மறைமுகமாகவும் குசும்புன்னு அந்த மாதிரி ஊம குசும்பாகவும் பல விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நடந்து அவர் பொண்டாட்டி பையன் எல்லாம் பொண்ணு எல்லாம் கொண்டு வந்து வச்சு உங்க சைட்ல இருந்து யாருமே வரக்கூடாது, உங்க பொண்ணு சைட்ல இருந்துன்ற அளவுக்கு போய் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. இவ்வளவு நடந்த பிறகு இதெல்லாம் வந்து வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் ஆபரேட் பண்ணாங்க சார். பாஜக காரணம். நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் பாஜக செஞ்சது நான் சொல்லல. ஆல்ரெடி அங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதுல இவங்க துண்டுல போடுறாங்க. நீங்க பிஜேபி ஆங்கிள ஒதுக்கிட்டு இதை பார்க்க முடியாது. எவ்வளவு வார்த்தைகள்ல சொன்னீங்கன்னாலும் இந்த மாதிரியான இப்ப டிஎம்கே பத்தி சொல்லும்போது அவர் சொன்னார், ரவீந்திரன் சொன்ன மாதிரி பிரைமரி ஃபோர்ஸ் அங்க பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த மாதிரியான பார்ட்டிஸ்ல வந்து அவங்க ஈஸியா விளையாடுவாங்க. நாடு பூரா இதை தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிள ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. லட்சுமி சொன்ன மாதிரி அந்த உயிர் பயத்தை கொடுத்தது யாரு? அந்த லெவலுக்கு அவங்க போயிட்டு இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பெரியவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு வந்து மகனும் மருமகளும் காலை பிடிச்சிட்டு அழுதாங்கன்னு. அது வெறும் நாடகம்னு மட்டும் நான் நம்பல. நிச்சயமா அங்க வந்து ஏதோ ஒரு எமோஷனலா உங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு த்ரெட் இருந்திருக்கு. ஒரு ஆன்சைட்டி கூட டீசென்ட்டா சொல்றேன்னா ஒரு ஆன்சைட்டி அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு தந்தையா வந்து அவர் அந்த முடிவை தான் எடுக்க முடியும். அப்ப அந்த பயத்தை காமிச்சது யார்? ஆப்வியஸ்லி பிஜேபி தான். இதுல என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? இந்த பிரச்சனைக்கு முழுமுதற் காரணம் பிஜேபி நான் சொல்லல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதுல அவங்க குளிர்காயறாங்க. அது அவங்க as a political party அதை செய்ய தான் செய்வாங்க. அவங்க பேசும். திரு ரவீந்திரன்,
கட்சி திரு அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய புள்ளிவரப்படினா தலைமை பண்பே இல்லை திரு அன்புமணிக்கு. நிர்வாகிகள்கிட்ட அனுசரணையாக பேச தெரியல, மேடை நாகரிகம் தெரியல, சபை நாகரிகம் தெரியலன்னா திரு ராமதாஸ் விமர்சிக்கிறார். என்ன இதுல எதிர்காலம் என்ன? பாமகவுடைய எதிர்காலம் என்ன? அன்புமணியுடைய எதிர்காலம் என்ன? கட்சி 90% நிர்வாகிகள் வந்து ஃபியூச்சர் அன்புமணி தான் நிற்கிறாங்க. இப்போ அதில் சந்தேகம் இல்லை, நிர்வாகிகள் அன்புமணி கூட தான் நிற்கிறாப்புல. ஏன்னா இவர்கிட்ட என்ன ப்ராக்சிமிட்டி வந்துட முடியும், நாளைக்கு இவர் யாருக்கு என்ன டெலிவர் பண்ணிட முடியும், அதுதான் இதில் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அதுதான் நிலவரம். ஆனால் அவர் தான் வன்னியர் சமூகத்தின் அடையாளம். அந்த இடத்துக்குள்ள ஓட்டர்ஸ் கேடர்ஸ் வந்து எங்கே நிற்பாங்கங்கிறது தெரியாமல் அன்புமணிக்காக மட்டும் யாரும் அந்த கூட்டணி பேரத்தில் வந்து சீட்டை கொடுத்துட போகிறதில்ல. அப்படி கொடுத்தா கூட ஒரு ஏற்கனவே பாமக கொடுக்கறதுல பாதி அளவுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதுவும் பாமகவுக்கு ஒரு பின்னடைவு தான். ஒன்னா நின்னே ஜெயிக்க முடியல, அவங்க பிளவுபட்டாங்கன்னா அவங்க வந்து தோல்வியடைவது. ராமதாசுடைய உதவி இல்லாம அன்புமணி மட்டும் வலிமையா பேரம் பேசி தொகுதிகளை பெற முடியாது, கண்டிப்பா பெற முடியாது. அதுல பலமான அணி கூட ஒருத்தர் கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு நின்னாலும் பலமான அணி கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு ஆயிரும். அந்த சூழ்நிலையும் இருக்கும். அப்படி ஆனாலும் கூட அதுக்கு பிறகு பெஞ்சி தான் தட்ட முடியும், ஒரு ஃபோல்ஸா நிற்க முடியாது. 10-11 அத்தோட இதுவும் ஒண்ணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆயிரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாதான் ஒரு ஃபோல்ஸா நின்று பார்கெயின் பண்ண முடியும். காரணம் மூப்பனார் வந்து 20 எம்பி வச்சிருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு கட்சி ஈரோடு கிழக்கில் கண்டஸ் கூட பண்ண முடியாம 1% கீழே போயிட்டு, கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் வந்து 2.6% இப்போ அவங்க இருக்கிறாங்க. அண்ணன் வைகோ 8% வாக்கெடுத்தவர் 1% லெவலில் இருக்கிறாரு. ஆனால் பாமக வந்து 2009க்கு பிறகு உள்ள தோல்வியிலையும் அவங்க ஒரு ஃபோல்ஸாக கன்டினியூ பண்ணுறாங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கு கடுமையான உழைப்பும் வில் பவரும். அதே வேளையில் 2016ஆம் ஆண்டு அன்புமணியை முன்னிறுத்தி அந்த பழைய வன்னியர் ஓட்டை அவங்க எடுத்து காட்டினதும் அன்புமணி லீடர்ஷிப்புக்கு ஒரு சாதனை தான். அப்போ இந்த சூழ்நிலையில் நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம், கேடர்ஸ் அண்ட் ஓட்டர் சென்டிமெண்ட் ராமதாஸ் பக்கம்னு சொல்லும்போது ரெண்டும் வெவ்வேறு திசையில் போனால் ஏற்கனவே தொடர் தோல்வி இருக்கக்கூடிய கட்சி அடுத்த எலெக்ஷனோட இது ஒரு அடையாளம் இழந்து 10-11ங்கிற அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிடுவாங்க. திருமிகு லட்சுமி, நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம், கேடர்ஸ் எல்லாம் ராமதாஸ் பக்கம்னா கட்சிங்கிற கட்டமைப்பு இப்போ ராமதாஸ் பக்கம் தான் இருக்கா? நிர்வாகிகள்ங்கிறவங்க இல்ல பார்ட்டி வந்து பார்ட்டி லீகலா அன்புமணி பக்கம் இருந்தாலும் அன்புமணியினுடைய, நான் ஏற்கனவே அதை தான் சொன்னேன், அன்புமணிக்கான அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை இன்னைக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டார். அவருக்கான ஃபியூச்சர் வந்து அவர் எங்கேயுமே போய் நீ வந்து வன்னியர் சங்க வாக்குகள் எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கு, நாங்க வந்து நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட்டி, எங்ககிட்ட 5% வாக்குகள் இருக்கு. ஏன்னா தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு அவர் வந்து அன்புமணி ஒரு அவரால் வந்து ஒரு கட்சியை வழிநடத்த முடியாது, அவர் வந்து திறமையற்றவர்ங்கிற நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டார் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. இதுக்கப்புறம் வந்து பாமகவினுடைய அந்த தன்மையை பாமக இழந்துருச்சு. இதற்கு பிறகு அன்புமணி கிட்ட பார்ட்டி இருந்தாலும் சரி, இல்லை பெரியவர்கிட்டே பார்ட்டி இருந்தாலும் சரி, இல்லை அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் யாராக இருந்தாலுமே இனி பிஎம்கேவோட அந்த பார்கெனிங் பவர் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ராஜ்யசபா அன்புமணி இதை கையாளுறாருன்னா சொன்னீங்க, அவர் கூட மேடைகள்ல பேசும்போது ஐயாவுடைய கனவை நனவாக்கணும் அப்படின்னா ராமதாஸ் விட்டு கொடுக்காம தான் பேசுறாரு. நேற்றைக்கு கூட அவர் அதை தான் சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு மாதமா எனக்கு தூக்கம் இல்ல. அததான் வந்து ராமதாஸ் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, இல்ல அவர் வந்து உங்களுடைய அனுதாபங்களை எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக திசை திருப்புறாரு அப்படின்னு தான் சொல்றாரு. இது எல்லாம் அதாவது ரெண்டு பக்கமுமே கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தந்தை பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களையும் அல்லது தவறுகளையும் அல்லது மகன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் தவறு ரெண்டையுமே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த கட்சி, ஏன்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ், அதாவது 2 திராவிட கட்சிகள்லையுமே வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்காங்க. நீங்க வந்து அதிமுகவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவி சண்முகம் உட்பட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி திமுகவிலையும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்லயே இந்த வன்னியர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும்போது பாமகவில் அதுவும் அன்புமணிக்கு கீழே இருந்துதான் இனி செயல்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்க்கு தாராளமா போயிடலாம். விஜய் வேற. ஆமா, ஏன்னா விக்கிரவாண்டியில நடந்த அந்த கூட்டத்துல நிறைய இந்த பாமகவினுடைய அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்களை நானே நிறைய பேரை பார்த்தேன் அந்த கூட்டத்தில். விஜய்க்கான ஆதரவாகவும் அது மாற முடியும். வந்து இது வந்து ஸ்பிளிட்டாக தான் செய்யுமே தவிர அந்த ஸ்ட்ரென்த், அந்த தன்மையை வந்து பாமக இழந்துருச்சு. திரு ரமேஷ், பாமகவுடைய அன்புமணியுடைய எதிர்காலம்
இல்லை, இதில் ஒரு 2 விஷயம் நினைவுக்கு வந்து சொல்லணும். தட் இஸ் இந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியில் இருக்கக்கூடிய வன்னியர் பிரமுகர்கள் பற்றி சகோதரி சொன்னாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நான் சொல்வது சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் சொல்கிற தகவல். அது எதிர் டிஎம்கேயில் இருக்கக்கூடிய சிலர் இப்போது முக்கியமான பொறுப்புகளில் பதவிகளில் இருக்காங்க. நான் சொல்கிறது கட்சி பதவியிலையும் சரி, நாடாளுமன்ற பதவியிலையும் சரி, அமைச்சர் பதவியிலையும் சரி சில பேர் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க. ஸோ இவர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பொசிஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ் என்று மனம் திறந்து ஒப்புக்கொள்கிறார்கள். ராமதாஸ் இந்த ஜாதி ரீதியான அரசியலை முன்னெடுக்காவிட்டால் இந்த நிர்பந்தம் தங்கள் கட்சிக்கு நேரிட்டிருக்காது, தங்களுக்கு இந்த முக்கியத்துவம் கிடைக்காது என்று பார்க்கப்படுகிறது. அந்த இதை உருவாக்கியிருக்காரு. அதனுடைய நீட்சியாக இப்போது இந்த அன்புமணி விஷயத்தை கிளப் பண்ணும்போது அன்புமணியினுடைய சிக்னிஃபிகன்ட் பெற முடியுமான்றது தான் நான் சொன்ன, அதை சகோதரி ஒப்புக்கொள்கிறார். என்னன்னா இனி பின்னடைவு தான், பார்கெனிங் பவர். இதில் இன்னொரு முக்கியமான உரசலை அந்த சமூக பிரிவினருக்கு அவர்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வன்னியர் சங்கத்தை கட்டமைத்ததில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் 3 பேர் டாக்டர் ராமதாஸுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். 2 பேர் சகோதரர்கள், பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, இன்னொன்று மறைந்த குரு அவர்கள். ஸோ குருவனுடைய வளர்ச்சி அல்லது குருவனுடைய முக்கியத்துவம் குறைவதற்கும் அன்புமணி தான் காரணம் என்பதை போல இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். ஆக இதெல்லாம் ஒரு ஸ்பார்க் மாதிரி போகும். ஸோ அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவதை போலத்தான் கடந்த வாரத்தில் திரு குருவுடைய குடும்ப உறுப்பினர்கள் திரு ராமதாஸ் மீதும் விமர்சனம் வைத்தார்கள். ஆனால் அந்த சூழலுக்கெல்லாம் காரணம் இவர்தான் என்பதை போல இன்றைக்கு பழையத்துக்கு போட்டிருக்கிறார். நான் சொல்வது ராமதாஸ் அவர்களுக்கும் குரு குடும்பத்தினருக்கும் குரு மறைந்த பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு என்பது ஏற்கனவே இருந்தது. அதை நான் மறைக்கவில்லை, மறுக்கவில்லை. இப்படி புரிஞ்சுக்கலாமா? மீண்டும் மன்னியர் போலரைசேஷனை ராமதாஸ் பண்ணிட முடியும்ன்றீங்க? இல்ல, அவரை தவிர்த்து விட்டு இவருக்கு முக்கியத்துவம் கிடைக்காது என்கிறேன். அதுலதான் நான் திரு ரவீந்திரன் அவர்களோடு உடன்படுகிறேன். ராமதாஸை தவிர்த்து விட்டு ஒரு முக்கியத்துவத்தை பெறவே முடியாது. அன்புமணி மட்டும் தனியா பெறவே முடியாது. He cannot shine without Dr. Ramadas face. Ramadas is the face of the party. ஆகவே இது பிளவை நோக்கி நகருமானால் பாமக இருக்கிற செல்வாக்கை மேலும் இழக்கும். ஏற்கனவே மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டு அது எடுபடல. அதுதான் அவருக்கு இன்னொரு காரணமும் கூட. அதிமுகவினுடைய உறவு அவசியம் என்று அவர் தீர்மானித்ததற்கு அதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நேச்சுரல் அலையன்ஸ் எல்லாம் சில நண்பர்கள் சொல்றாங்க. ஆகவே எதற்காக சொல்றேன்னா, அவர் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. He may be old, he may be weak, but still he holds respect among the community. அதை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். திரு மணி, திரு ராமதாஸ் குற்றச்சாட்டுகளுக்கு திரு அன்புமணி என்ன எதிர்வினை ஆற்ற போகிறார் அப்படிங்கிறதான் எல்லார் முன்பாகவும் இருக்கக்கூடிய கேள்வி. என்ன செய்வார் அன்புமணி? இல்லை, ஹார்ஷாலாம் எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷனில் டாக்டர் அன்புமணி இன்னைக்கு பின்தங்கி இருக்கார். பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பேசும்பொழுது கண் கலங்கினார், அழுதார், கிட்டத்தட்ட அழுதார். அவர் வந்து ரெண்டாவது இப்போ இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ரமேஷ், ரவீந்திரன், துரைசாமிலாம் சொன்ன மாதிரி சமூகம் அந்த கம்யூனிட்டியில் அவருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் செல்வாக்கெல்லாம் அது மீறிலாம் இவரால் எதுவும் செய்ய முடியாது. ஐ திங்க் இணங்கி போவதை தவிர வழி இல்லையா திரு ராமதாஸோட? 1 வருஷம் இருக்குது கார்த்திகேயன் எலெக்ஷனுக்கு. 1 வருஷம் இருக்குது. பிஜேபி ஒரு அப்ரோச்மாக பண்ணலாம், அதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இது கூல் டவுன் பண்ணலாம். 10-11 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஏன் கூல் டவுன் பண்ணணும்? கூட்டணிக்கு வர்றதுக்காக? ஆப்வியஸ்லி ராமதாஸ் இதே நிலைமையில் அவருக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. பார்ட்டி நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி கிட்ட தான் இருக்காங்க. ஓட் பேங்க் உங்களுக்கு ராமதாஸ் கட்சி ஆரம்பித்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நம்புறேன். என்ன சந்தேகம்னா, பாஜகவுடன் கூட்டணி போகக்கூடாதுங்கிறதுக்காக தானே திரு ராமதாஸ் இவ்வளவு மெனக்கிடுறாரு? இல்லை பாஜக வழியாக, என்டிஏ வழியாக அந்த கூட்டணிக்குள்ள போகக்கூடாது, குறைந்தபட்சம் அதிமுகவோடு கூட்டணிங்கிற இடத்துக்காக அதிமுகவே பிஜேபியோட தானே இருக்காங்க. நேரடியாக என்டிஏன்னு போகாம ஒருவேளை அதிமுகவோடு பேச்சு நடத்தலாம். இல்ல, அது பிஜேபியோட பாமக போறது ஃபைனலைஸ் நான் நம்புறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த மாற்றமும் கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூல் டவுன் பண்றதுக்கு, சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் பிஜேபி கண்டிப்பாக இருக்கும். பல மாநிலங்கள் அவங்க மாநில கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது தலையிட்டு இப்படி தான் அங்கே பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு.
அது வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு எடுப்படலாம், இன்னும் 1 இயர் இருக்குது உங்களுக்கு, அதுக்குள்ள வந்து எப்படி இதெல்லாமே எலெக்ஷன் ஃபீவர் சூடு பிடிக்கும் போது வேற மாதிரி மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க வந்து இந்த ரன் அப் டு த எலெக்ஷன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை பிஜேபி கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கக்கூடிய இஷ்யூவா இருக்கிறதுனால வந்து ரெப்ரஸ்மாவை பண்ண முடியும் அவங்களால. ஸோ எனக்கு 2 விஷயம் கார்த்திகேயன். 1, காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் இன்னமும். 2வது, பாமக பிஜேபி அலையன்ஸ்க்கு தான் போய் ஆகணும். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி தனித்தனியா இல்ல, அவங்களே ஒண்ணா இருக்காங்க. அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் அதுல என்டிஏ வழியா போறாரா, அதிமுகவோட தனியா அவங்க கூட்டணி எப்படி போனாலுமே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த ஆப்ஷன் இப்ப அவருக்கு கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போறது. டிஎம்கே அலையன்ஸ்க்கு அவங்க போக முடியாது. இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் தான் எனக்கு தோணுது. பிஜேபி அந்த வேலையை செய்யும். சுருக்கமா இல்ல நண்பர் மணி, கொஞ்சம் நீங்க கான்ட்ரடிக்ட் ஆகுறீங்களோன்னு சின்ன சந்தேகமா இருக்கு. சில சந்தேகமா இருக்கு. ஏன்னா பாஜக இதை ஆப்ரேட் பண்ணது பின்னாடி இந்த ஸ்பிளிட்ன்னு சொல்றீங்க. அப்புறம் அவங்க எப்படி அதை இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ரெப்ரஸ்மெண்ட்ல கூட்டணிக்காக? ஒரு இல்ல நான் முரண்பாடா பேசல. ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த சண்டைக்கு காரணம் பிஜேபி கிடையாது. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பாமக லீடர்ஷிப்பை இந்த பக்கம் இழுக்கிறாங்க. பட் இது கையை மீறி போகுதுன்னா வந்து ராம்தாஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியாகவோ அல்லது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிச்சுவேஷன் போகுதுன்னா அவங்க கண்டிப்பா இதில் தலையிட்டு யுனைடெட் பாமகவை என்ஷூர் பண்ணுவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்டில் அவங்களோட பாலிசிஸை ஒரு மாநில கட்சியை வந்து அவங்க வந்து இன்னமும் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. உடைக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறத நீங்க ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க வேணாம். அவங்க பக்கம் அவங்க இழுத்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். லாஸ்ட் வேர்ட் சார். இந்த இப்போதைய சிச்சுவேஷன் சரி செய்யப்படவில்லை என்றால் அட்வான்டேஜ் டு டிஎம்கே இன்னும் அதிகமாகும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.